அனைத்து விவசாயிகள் வணக்கம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோ லைஃப் சயின்ஸ் கல்டிவோ அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கோம். இப்போ நம்ம நிற்க வந்து பார்த்தீங்கன்னா கடையத்தில் நிற்கிறோம். கடையத்து பக்கத்தில் நம்ம அவர் வந்து பார்த்தீங்கன்னா தர்மதுரை அவர் பேர் அண்ணன் பேர். அவர் ஃபீல்டில் நிற்கும். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு 20 நாளைக்கு கிட்டத்தட்ட முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாய் சூப்பர் டானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மில்லி டெமோ கொடுத்தேன். அது எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் அண்ணன் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காப்ல, அதை வந்து நம்ம டீட்டெயில் கேட்போம். வணக்கம். வணக்கம். நம்ம பேருண்ணே? தர்மதுரை. தர்மதுரை. சரி சரி. ஆனால் இந்த டானிக்கு ஒரு 50 மில்லி டப்பா கொடுத்தேன். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கொடுத்தேன். எப்படி இருந்துச்சு ரிசல்ட்? நல்லா இருக்கு. இதுக்கு முன்னே நான் நட்டுறேன். அந்த அளவோட அந்த இது இல்ல. ஆனா இப்ப அந்த மருந்தடிச்ச பிறகு பூலாம் நல்லா இருக்கு. நல்லா பூலாம் நல்லா பருமனா இருக்கு. பூ நல்லா பரும்புவா இருக்கு. நல்லா பரும்புவா இருக்கு. சூப்பரா இருக்கு. சரி சரி. எந்த ஒரு பாதிப்பு இல்ல. நல்லா இருக்கு. செடிக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்ல. நல்லபடியா இருக்கு. ஆனா இப்ப போன வருஷம் முன்னாடி பண்ணதுக்கு இந்த வருஷம் பூட எண்ணிக்கை உங்களுக்கு எப்படி தெரியுது? வித்தியாசம் தெரியுது? ரொம்ப வித்தியாசம் தெரியுது. போன வருஷம் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு முட்டுக்கு 4 பூ 5 பூ வெட்டுவேன். இப்ப வந்து ஒரு வெட்டுக்கு வந்து ஒரு இதுக்கு வந்து இப்போ வந்து 10 பூ 15 பூ வரைக்கும் வெட்டுவேன். நல்லா பூ நல்லா ரிசல்ட் நல்லா இருக்கு. ஆமா சரி நல்லா இருக்கு. இது எத்தனை 1 லிட்டருக்கு 1 மில்லி யூஸ் பண்ணீங்களா? ஆமா 1 லிட்டருக்கு ஒரு மில்லி யூஸ் பண்ணி அடிச்சேன். சரி எப்படி இருக்குண்ணே? சூப்பரா இருக்கு. நல்லா மத்த மருந்து இப்ப நான் தந்ததுக்கு அப்புறம் திரும்ப வாங்கி யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல? ஆமா ஆமா. அதான் எத்தனை நேரம் வாங்கிருக்கீங்க? ஒரு நேரமா 2 நேரமா? 2 நேரம் வாங்கிருக்கேன். எப்படி இருக்கு? அது சூப்பரா இருக்கு. சரி எந்த ஒரு பிரச்சனை இல்ல. தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கண்ணே. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா நான் இடையில ஒரு நேரம் வந்து ஃபீல்டு வந்து பார்க்க வந்திருந்தேன். நீங்க கூப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா வேற அழுகல் நான் அப்படிங்கலாம் காமிச்சேன். அப்ப வந்து வேற அழுகல் அதிகமா இருந்துச்சு, வேற புழு கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா வேற அழுகல் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருந்துச்சு. அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன மருந்து? இந்த மருந்து தானே கொடுத்தோம். ஆமா அந்த மருந்து தான் கொடுத்தீங்க. இந்த மருந்து கொடுத்த பிறகு இந்த மருந்து பாத்தீங்கன்னா அடிச்சு கரைச்சி ஊத்தின பிறகு சத்தம் பேசுங்க. ஆமா கரைச்சி ஊத்தின பிறகு ரொம்ப சூப்பரா இருக்கு. எந்த ஒரு படவே இல்ல, வேற அழுகல் எதுவுமே இல்ல. ரைட் சூப்பரா இருக்கு. இது இந்த வேறுபடுகை எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல. அப்படி கம்ப்ளீட்டா நின்னுட்டு 100% அப்படி நின்னுட்டு. இதுக்கு பேர் வந்து ரிலாக்ஸ் கோல்டு. இது உண்மையில இந்த மருந்து திருப்தியா இருக்கா உங்களுக்கு? ரொம்ப திருப்தி. ரைட். அந்த வேற அழுகல் நான் வந்து பிடிங்கி பார்க்கும்போது நிறைய இருந்துச்சு. ஏன்னா இது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன அந்த புழு மருந்து சேர்த்து கொடுத்தோம். இது ஒரு 100 மில்லி கொடுத்தோம். இதுக்கு பேர் சாகிப்பு, இதுக்கு பேர் ரிலாக்ஸ் கோல்டு. ஏன்னா அழுகல் தான் அதிகமா இருந்துச்சு அன்னைக்கு நம்ம ஃபீல்ட பார்க்கும்போது. அழுகல் அதிகமா இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு புழு மருந்து சேர்த்து வேறு பூச்சிக்கும் சேர்த்து கொடுப்போங்க. சாகிப்புங்கிற மருந்து ஒரு 100 மில்லி தான் கொடுத்தேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ் கோல்டு 1/4 கிலோ கொடுத்தோம். ஆனா இதுல 150 மில்லி தான் எடுத்தீங்க. 150 கிராம் தான் எடுத்து தண்ணியில கரைச்சு கொடுத்தீங்க. ரைட். இதை வந்து ஸ்ப்ரேயும் பண்ணலானே. ஆனா பட் உங்களுக்கு மண்ணுல அதிகமான பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம தண்ணி மூலமா கொடுத்து விட்டோம். அப்படிதான் கரைச்சு ஊத்துனேன். சரி. இப்ப விட்டதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை எதுவுமே இல்ல. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ரைட் ரைட் இல்ல. நான் பூ பாருங்க எப்படி இருக்கு, எண்ணிக்கை எப்படி இருக்கு. ரைட் ரைட். அடுத்து போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப திருப்தியா இருக்கு. மனதுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரைட் ரைட். ஆமா சரி ரைட். ரிலாக்ஸ் கோல்டு நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. இது ஜாய் சூப்பர் டானிக் கண்டிப்பா எல்லாரும் சொல்லுங்க. பக்கத்துல ஃபார்மர்கள் சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். நன்றி.